வணக்கம் காசி, வணக்கம் தமிழ்நாடு, ஹர ஹர மகாதேவ். முதல்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு பிரதமர் நம்ம கவர்னர் சார்ட்ட சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் மீட்டிங் இங்கே தான் நடந்தது. ஸோ இது எப்படி ஒரு 12 ட்ரெயின், ஒரு ட்ரெயின்லையும் 200 பேர் செலக்ட் பண்ணணும் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி, எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் இம்பார்ஷியலாக டெமோக்ராட்டிக் வேல செலக்ட் பண்ணணும். அப்புறம் இவங்களை ஆக்ஷன் போயிட்டு கொண்டு விடுற வரையில் உள்ள எத்தனை ப்ராசஸையும் செலக்ட் பண்ணால் யூ வாண்ட் பிலீவ் there are 511 touch points for every person from taking them from the railway station. முதல்ல எங்களுக்கு வெப்சைட், அதுக்கு குறிப்பாக ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணது புத்தா சந்திரசேகர்னு ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்புகிறேங்க. வித்தின் ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு மேசிவ் வெப்சைட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் we started the registration process. The registration process பண்ணறதுக்கு முன்னாடி we wanted to completely understand the entire travel itinerary. அவ எங்க ஸ்டே பண்ணணும், எப்படி இன்வைட் பண்ண போறா எல்லாமே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிடிச்சது சுப்பிரமணி சார் தான் and ரவிக்குமார். Please stand up. Please stand up, sir. A big round of applause for both of them. இந்த ஹோல் எக்ஸசைஸ்ல நம்ம எதை கேட்டாலும் நோங்கிற வார்த்தை யாருமே சொல்லல, எல்லாருமே எஸ் 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 சொல்லி தான் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு இந்த வெப்சைட் ஒரு பப்ளிக் ஃபேசிங் வெப்சைட் ஃபார் சச் அன் ஈவென்ட் யாருமே இது மட்டும் பண்ணதில்லை. இது எப்படி இருக்கும், இதுல எப்படி ஆல்டர்னேட் பண்ணணும், ஒழுங்கா வருமா, நிறைய யோசிச்சோம். நிறைய இடத்துல திருப்பி ரிஃபார்மும் பண்ணோம். But I must tell you, 25,000 people actually registered for this across 12 different clusters, and ஒவ்வொரு கிளஸ்டர்லயும் சப் கிளஸ்டர்ஸ் இருந்தது. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ். So we had a small selection committee. Sudha Seshan, Professor Sudha Seshan was the chairperson. Nalli Kupusami Chettiar, Mohan Shankar Sivaprakasam, 2 பேர் மெம்பர்ஸ். நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா we want to do a perfectly random selection so that இந்த எந்த விதமான பயஸ் இருக்கக்கூடாது, எந்த விதமான பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அதனால் இல்லை மான்கோமரி ரேண்டம் செலெக்ஷன் ஒரு நம்பர் இருக்கு, அது மாதிரியான ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை போட்டு இதை கம்ப்ளீட்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து ராப்பகலா பண்ணது மிஸ்டர் கௌஷிக். ப்ளீஸ் கேட்டா. ஸோ அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போகிறதே அவங்க வாலண்டியர் சொன்ன மாதிரி எல்லார்ட்டையும் பேசணும். ஃபர்ஸ்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா அந்த வெப்சைட்டில் ஒரு அளவு தான் இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதுக்கு தான் எங்கள் டீம் ஆஃப் டெடிகேட்டட் 30 வாலண்டியர்ஸ் ராப்பகலா வேலை செஞ்சாங்க வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அப்போ அவங்கள நாங்கள் காசிக்கு ஆக்ஷன் போகிறோன்னு கூட சொல்லலை. அந்த டைம்லேயும் அவங்க ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க, பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது ஒரு ஸ்பேம் கால்னு நினச்சோம், எஸ்எம்எஸ் வந்தால் ஒரு ஸ்பேம் எஸ்எம்எஸ்ன்னு நினச்சோம். நிஜமாவே நீங்கள் தான் பண்ணுறீங்களா, இப்படிலாம் நிறைய ஏகப்பட்ட கொரிஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் இவங்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு என்னன்னா ஒரு 212 பேர் வரணும்னு நாங்கள் எல்லாம் புக் பண்ணி வச்சப்புறம் யாரும் தவறாட்டாலேன்னா என்ன இருந்தது, இந்த மாதிரியான சில கவலைகள்லாம் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வாலண்டியர்ஸ் போட்டு 1 hour முன்னாடியே எல்லாரையும் அங்கே அசம்பிள் பண்ண வச்சு அவளுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்து எல்லாமே ஏஆர்சிடிசி கிரேட் ஜாப். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து வந்து சென்னை சென்ட்ரல் சென்னை எக்மோர் வந்தோடனே ஆளுநர் இஸ் எக்ஸலன்சி வந்தார். வந்துட்டு அது ட்ரெயின் இது பண்ணி அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் தாங்குற மட்டும் அவ்வளோ டென்ஷனாக இருந்தது, நல்லபடியாக அது நடந்து முடியணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ் ஸ்மூத். ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் நாங்கள் போட்டோன்னே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்களாம் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா திருப்பி அவங்க கெட் பேக் டு அஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days we were trying to finalize those 212 people. இவங்க ஆனால் போயிட்டு ஒரு
யூடியூப்லயும் இதுலயும் வாட்ஸ்அப்லயும் இவங்களோட வீடியோஸ் அந்த வெல்கம் எல்லாத்தையும் இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வென் தேர் பண்ணோன்னு அடுத்த ட்ரெயினுக்கு வந்து வித்தின் 11 hours we were able to finalize. தேர்ட் ட்ரெயின்லாம் அது வந்து இந்த ஐபிஎல் டிக்கெட் மாதிரி விட்டு போச்சு. போட்டோன்னா வித்தின் half an hour to 1 hour we were getting things finalized. ஸோ இது மாதிரி இந்த என்டையர் ப்ரோக்ராம் நடந்தது. Thanks a great deal to the Uttar Pradesh government and the complete network. 2000 பேர் இங்கேருந்து வருவா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் 2000 தானா அப்படின்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது அவங்க கும்பமேளாவே நடத்திருக்காங்க, இது ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்களும் லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அந்த சைட்லேருந்து. ஸோ ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன் இந்த ஹோல் ஈவெண்ட் 30 days ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதுக்கு காரணமாக அந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் இதை எடுத்துட்டோம் சில இந்த கோஆர்டினேஷனை. இது நல்லபடியாக நடக்கணுங்கிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்தது. அப்புறம் ஐ வாண்ட் டு பிளேஸ் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிஸ் எக்ஸலன்சி ஃபார் ஆல் த என்கரேஜ்மெண்ட் அண்ட் த கரேஜ் ஹி கேவ் ஃபார் எஸ்பெஷலி த கர்டன் ரைசர் ப்ரோக்ராம். ஹி வாஸ் தேர் and he was always behind us giving all the guidance with which we were able to proceed in a very, very confident manner. Thank you very much. Yeah. Thank you so much, Professor Kamakoti. And it's the time to honor the organizers and volunteers for their efforts which made the Kashi Tamil Sangamam program a grand successful one. May I now request Honorable Governor to felicitate the organizers and volunteers with a memento. First,